ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 டேஸாக டெய்லி நம்ம வீட்டில் வாங்குகிற பாலை காய்ச்சினதுக்கப்புறம் விழுகிற பாலாடையை சேமித்து வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டே எடுத்து வைக்கும்போது மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 15 டேஸும் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு பவுலில் நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த குளிர்ந்த நீரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ரெடி பண்ணணுன்றதுக்காகவே செஞ்சீங்கன்னா டெய்லி 1 லிட்டர் மில்க் வாங்கி அது காய்ச்சினதுக்கப்புறம் வெளியில் ஒரு 2 மணி நேரமும் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரமும் வச்சதுக்கப்புறம் அந்த பாலாடையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் பட்டர் கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை அந்த ஜில்லுன்னு வச்சுருந்தோம்ல தண்ணியில் அதுலேயும் சேர்த்துக்கலாம். இந்த குளிர்ந்த வாட்டரை எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு பட்டர் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஜில் தண்ணி யூஸ் பண்ணும்போது. இப்போ நான் நார்மலாக வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் வாங்குவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ண பாலில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு 200 கிராம் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த பட்டர் செய்கிறதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் வச்சும் நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது மத்து வச்சு கடைஞ்சி ரொம்ப சிரமப்பட்டு செய்வாங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மிக்ஸி ஜார்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால்லையே பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் செய்யும்போது நமக்கு மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை நீங்கள் குடித்தாலும் சரி, இல்லைன்னா மோர் குழம்பு அந்த மாதிரி ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் பட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.